நீலகிரி கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் பர்வதத்தின் குரல். இது சத்தியத்தின் குரல். நீல்கிரிஸ் Church of Christ presents Voice of the Mount. This is the voice of the truth. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவநீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவநீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பர்வதத்தின் குரல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நமது செய்தியாளர் நீலகிரி கிறிஸ்துவின் சபையினுடைய போதகர் சி பிரசாந்த் சாமுவேல் அவர்கள் தேவ செய்தி அளிக்கும்படியாயிருக்கிறார். அன்பு நேயர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சியை பெறுங்கள். வாருங்கள், கர்த்தருடைய செய்தியை கேட்கலாம். தேவனுடைய அந்த செய்கைகளை ஒரு மனிதன் வந்து பார்க்கும் பொழுதுதான், அது இயேசுவினிடத்தில் அவன் வரும்பொழுதுதான் நல்ல ஒரு குடும்பத்தை அமைக்க முடியாமல் இருப்பது, நல்ல ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் இருப்பது, நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்ன என்று பார்க்கும்பொழுது, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை பார்க்க, நீங்கள் இயேசுவை அதாவது சந்திக்க நீங்கள் வருவீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவினிடத்தில் என்றைக்கு நம்முடைய ஐக்கியத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமோ, இயேசுவினிடத்தில் என்றைக்கு நாம் வந்து நிற்கிறோமோ, அன்றைக்கு கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் சில விஷயங்களை இந்த நாளில் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சியான செய்தியை தான் நாம் கவனித்து வருகிறோம். இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தில் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் என்ற ஒரு கேள்வி நமக்கு உண்டாகிறது. ஆக இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்பொழுது, இயேசுவின் இடத்துல வரும்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இயேசுவின் இடத்துல வந்த அவர்களுடைய வாழ்க்கையில இயேசுவினுடைய அற்புதங்களையும் அவருடைய வல்லமைகளையும் அவருடைய மகிமையையும் அவருடைய ஊழியத்தின் சிறப்புகளையும் அவர்கள் பார்க்க முடிந்தது. இயேசுவோடு ஒரு சிறந்த ஊழியத்தை செய்ய அவர்களால் முடிந்தது. அவர் என்ன செய்கிறார், எப்படி அவர் இந்த ஊழியத்தை செய்கிறார், எப்படி போதிக்கிறார், எப்படி ஜனங்களை அவர் அணுகுகிறார், அவர்களோடு தன்னுடைய வார்த்தையை எப்படி பகிர்ந்து கொள்கிறார் என்கிற அநேக விஷயங்களை அவர்கள் பார்க்க முடிந்தது. சங்கீத புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஆக தேவனுடைய அந்த செய்கைகளை ஒரு மனிதன் வந்து பார்க்கும் பொழுதுதான், அது இயேசுவினிடத்தில் அவன் வரும்பொழுதுதான் அவருடைய செய்கைகளையும் அவருடைய வல்லமைகளையும் அவருடைய கிருபைகளையும் அவன் உணர முடியும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான இந்த வார்த்தையில நாம் கவனிக்கும் பொழுது, அதாவது வந்து பாருங்கள் என்ற வார்த்தையினுடைய ஒரு காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகவும் மகிமைப்படுத்தி அதை பேசியிருக்கிறார். எவைகளெல்லாம் அவர் வந்து பார்க்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிறார் என்பதை குறித்து இந்த செய்தியின் மூலமாக நாம் கவனிக்கலாம். முதலாவது, ஒருவன் தேவனிடத்தில் அல்லது தேவனுடைய குமாரனிடத்தில் ஒருவன் வரும்பொழுது அவன் அநேக விஷயங்களை பார்க்க முடியும். அதில் முதலாவது விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று அருமையான தாவீது நமக்கு மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக தேவன் எப்படி நம்ம வாழ்க்கையில்
சந்திக்கிறார், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்மை வழிநடத்துகிறார், அல்லது எப்படி நம்மிடத்தில் செயல்படுகிறார் என்பதை நாம் அவரிடத்தில் வந்து பார்க்கும்பொழுது தான் புரியும். ஆக ஒரு மனிதனை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு சகையை என்கிற ஒரு மனிதன் இயேசுவை பார்க்க அவன் ஆசைப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை பார்த்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசுவை பார்ப்பதில் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு விருப்பம் இருந்தது. இயேசுவை எப்படியாகிலும் அவரை வந்து பார்க்க வேண்டும், அவரை எப்படியாகிலும் சந்தித்து விட வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு, ஒரு வாஞ்சையோடு, ஒரு ஏக்கத்தோடு இயேசுவை பார்க்க அவன் ஓடி வந்தான். ஒரு நாள் இயேசு எரிகோ வழியிலே அவர் நடந்து வரும்பொழுது அவரை பார்ப்பதற்காக பிரயாசப்படுகிறார். ஆனால் அவரால் பார்க்க முடியவில்லை. உடனே ஒரு அத்திமரத்தின் மேலே ஏறி இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்க பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆக இயேசு கிறிஸ்துவை அங்கு பார்க்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து அந்த சகையை எங்கேருந்து பார்க்கிறாரோ அந்த மரத்துக்கு நேராக இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அதற்கு பின்பாக பார்க்கும்பொழுது சகையுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறது, மனமாற்றம் உண்டாகிறது. இயேசுவை தன் வீட்டுக்கு அழைக்கிறார். இயேசு அவருடைய வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் அங்கு உண்டாகிறது. ஆக இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொல்கிறார். அந்த மனிதன் சொல்கிறான், நான் உம்மை சந்திப்பதற்கு உம்மை என்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள் இருக்கிறது என்று சொல்லி இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்கிறான். நான் அநியாயமாய் வாழ்ந்தேன், அநியாயமாய் பணம் சம்பாதித்தேன், இதை எல்லாவற்றையும் நான் திரும்பி செலுத்து விடுகிறேன் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் ஒரு மனமாற்றத்தை அவன் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆக கர்த்தருடைய செய்கையை வந்து பாருங்கள் என்று தாவீது சொல்ல காரணம் என்னென்று பார்க்கும்பொழுது கர்த்தருடைய செய்கைகளை பார்க்கும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் உண்டாகும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 38ஆம் வசனம் ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது தேவ ஆட்டுக்குட்டியை வந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை நாம் நிச்சயமாகவே நாம் அவரை சந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறப்பான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாகவே இயேசுவை சந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசுவை சந்திக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையில் பொறுமை, அன்பு, தாழ்மை, உண்மை, பரிசுத்தம் என்று சொல்லி அநேக விதமான நற்கிரைகளை அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்க முடியும். இயேசுவை சந்திக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையில் மனமாற்றம் உண்டாகும். அவன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். அவன் தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியும். அவன் தன்னை தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக அவன் மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் இயேசுவை என்றைக்கு சந்திக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை ஒரு தெளிந்த நீரோடையாக அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆக எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை பார்த்திருக்கலாம், சந்தித்திருக்கலாம். ஆனால் இயேசுவை போல ஒரு ஆண்டவரை நீங்கள் சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கை எத்தனையோ மனிதர்களோடு பழகியிருப்பீர்கள், எத்தனையோ மனிதர்களோடு நீங்கள் உங்களுடைய தொடர்பு வைத்திருப்பீர்கள், எத்தனையோ மனிதர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பேசியிருப்பீர்கள். ஆனால் இயேசுவை போல ஒரு பரிசுத்தமானவரை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். ஒரு தேவ சந்தோஷத்தை நீங்கள் அடைய முடியும். ஒரு நித்திய மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தேவனுடைய கர்த்தருடைய செய்கைகளை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த மகிமையும் வல்லமையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைதான் யோவான் எழுதும்பொழுது சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36, 38 ஆகிய வசனங்களிலே தேவாட்டுக்குட்டியை வந்து பாருங்கள், இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன் மிகவும் ஆழமாக இதை எழுதி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சர்வ ஞானத்தை நாம் வந்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அந்த சர்வ ஞானம் எப்படிப்பட்டது என்பதை நாம் வந்து பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அந்த சர்வ ஞானத்தை நீங்கள் வந்து பாருங்கள் என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், அவருடைய ஞானத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம், அந்த ஞானத்தை குறித்து நீங்கள் பேசியிருக்கலாம், அந்த ஞானத்தை குறித்து பூரிப்படைந்திருக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய ஞானத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் தன்னுடைய பிறப்பிலிருந்து அவருடைய வளர்ப்பில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் அறிவிலும் மனுஷர் தயவிலும் அவர் விருத்தி அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானமானது ஒரு விசேஷித்த ஞானமாக இருக்கிறது. அவர் போதனைகளை நீங்கள் பார்க்கும்பொழுது ஞானமாய் உபதேசிக்கிறார், ஞானமாய் மனிதரிடத்தில் நடந்து கொள்கிறார்,
ஞானமாய் அநேக காரியங்களை செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அவர் செய்த விஷயங்கள், அவர் நடந்த விதங்கள், அவர் செய்த ஊழியங்கள், அவர் பேசின விதங்கள், அவர் சந்தித்த மனிதர்கள், இவர்கள் எல்லாரிடத்திலும் நீங்கள் பார்க்கும்பொழுது எல்லா இடங்களிலும் இயேசு கிறிஸ்து ஞானமாய் நடந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். காரணம், அவர் ஞானத்திலே அங்கு அறிவிலும் மனுஷ தயவில் விருத்தி அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக நன்மையை அளிக்கும் கர்த்தரை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். ஆக இந்த உலகத்தில் நமக்கு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர், நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனானவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது, ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது, நல்ல ஒரு ஞானத்தை அடையாமல் இருப்பது, நல்ல ஒரு குடும்பத்தை அமைக்க முடியாமல் இருப்பது, நல்ல ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் இருப்பது, நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்ன என்று பார்க்கும்பொழுது அவர்கள் அந்த நன்மையை அவர்கள் வந்து பார்க்கவில்லை. இயேசுவினிடத்தில் ஒருவர் வரும்பொழுது, இயேசுவை ஒருவர் சந்திக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஞானத்தையும் அந்த நன்மைகளையும் அந்த ஆசீர்வாதங்களையும் அந்த கிருபைகளையும் அவர்கள் அடைந்து கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அனைவருடைய வாழ்க்கை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது இயேசுவை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு நன்மையை நீங்கள் காண முடியும். அதை தான் நீங்கள் சொல்கிறார். ஐந்தாவதாக நாம் பார்க்கிற ஒரு விஷயம், நன்மையை அளிக்கும் கர்த்தரை நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக நன்மையை அளிக்கும் தன்னை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மைகளை அவர் வாரி வழங்கிய ஒரு வள்ளலாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த ஜனங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். தன்னிடத்தில் வியாதியாய் வந்த ஜனங்களுக்கு அவர் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த திமிர்வாதக்காரர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவர் சுகமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு அலக்கழித்த ஒரு வாழ்க்கை, ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை, இதிலிருந்து அவர்களை விடுவித்து இயேசு அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வையும் அவர்களுக்கு ஒரு தெளிவான சூழ்நிலையும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசுவின் இடத்துல நீங்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம்? நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் யோவான் எழுதும்போது 1:46 சொல்கிறாரு, நன்மையை அளிக்கும் கர்த்தரை நீங்கள் வந்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவை பார்க்க, நீங்கள் இயேசுவை அதாவது சந்திக்க நீங்கள் வருவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நன்மையை அளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆறாவதாக நாம் பார்க்கிற ஒரு விஷயம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கு உயிர்த்தெழுந்த கர்த்தரை வந்து பாருங்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்து இந்த உலகத்திலே தம்முடைய ரட்சிப்பை, தம்முடைய மீட்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த மனுக்குலத்துக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டாக்குவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளே உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு அவர் நம்மத்திலே வாசமாயிருக்கிறார். ஆக உயிர்த்தெழுந்த கர்த்தரையை நீங்கள் வந்து பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு உயிர் உள்ள தேவன், உயிர்த்தெழுந்த ஒரு ஆண்டவரை நீங்கள் பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அவர் உங்களுக்காக 3ஆம் நாளே அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். உங்களுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு ஆண்டவர், உங்களுக்காக தன் சரீரத்தை கொடுத்த ஆண்டவர், உங்களுக்காக தன் சுய இரத்தத்தை சிந்தின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். அவர் மரித்தது மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் 3ஆம் நாளே உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஆக உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவரை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். உங்களுக்காக உயிரோடு எழுந்த அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். அன்றைய நாட்கள் இயேசு மரித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கும்பொழுது அங்கு சீசர்கள் சென்று அங்கு சகோதரிகள் சென்று அங்கு இயேசுவை அவர்கள் உயிரோடு அவர்கள் பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் அன்றைக்கு பார்த்தார்கள். இன்றைக்கும் உயிரோடு எழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். எப்படி என்று சொன்னால், சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை நீங்கள் சந்திக்க முடியும். கடைசியாக நாம் பார்க்கிற ஒரு விஷயம், கர்த்தருடைய செய்கையின் பயங்கரத்தை நீங்கள் வந்து பாருங்கள். அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன், எவ்வளவு ஒரு மகத்துவம் உள்ள தேவன், எவ்வளவு ஒரு மேன்மையுள்ள தேவன் என்பதை நீங்கள் வந்து பார்த்தால் தான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்.
என்றைக்கு நாம் இயேசுவை சந்திக்க வருகிறோமோ, இயேசுவை என்றைக்கு நாம் தொடர்பு கொள்கிறோமோ, இயேசுவினிடத்தில் என்றைக்கு நம்முடைய ஐக்கியத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமோ, இயேசுவினிடத்தில் என்றைக்கு நாம் வந்து நிற்கிறோமோ, அன்றைக்கு அவருடைய வல்லமையை நாம் பார்க்க முடியும். ஆக கர்த்தருடைய வருகையின் பயங்கரத்தை வந்து பாருங்கள். இன்றைக்கு நாம் மரித்தால் எங்கே போவோம்? நாம் மரித்தால் எந்த இடத்திற்கு நாம் செல்வோம் என்பதை நாம் உணர வேண்டும். ஆக கிறிஸ்துவுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அவருடைய வருகைக்கு நீங்கள் எல்லா விதத்திலும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் பயங்கரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய வருகையிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோமா, கைவிடப்படுவோமா என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஆக அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்து அவருடைய வருகையின் பயங்கரத்தை நினைவு கூர்ந்து நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகதான் கர்த்தருடைய வருகையின் பயங்கரத்தை வந்து பாருங்கள். அவருடைய வருகையில் என்ன நடக்கும், என்ன செய்வார் என்பதை குறித்து, எப்படி நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார், நாம் எந்த நிலையிலே அவரிடத்தில் நாம் நிற்க போகிறோம், ஆயத்தமாக இருந்தால் அல்லது ஆயத்தம் இல்லாமல் நாம் அவரை சந்திக்கிறோமா என்பதை குறித்து நாம் நிதானித்து பார்க்க நாம் கிறிஸ்துவின் இடத்துல வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆக இந்த அருமையான நாளில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் என்ற நோக்கத்தினுடைய ஒரு செய்தி என்னென்னு பார்க்கும் பொழுது, அதனுடைய அர்த்தம் என்னென்று பார்க்கும் பொழுது, அவரிடத்தில் வரும்பொழுது தான் அவரிடத்தில் அநேக விதமான காரியங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது தேவனுடைய செய்கையை பார்க்க முடியும், கர்த்தருடைய செய்கையை பார்க்க முடியும், தேவாட்டுக்குட்டியினுடைய காரியங்களை நாம் வந்து பார்க்க முடியும். அடுத்தது நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய சர்வ ஞானத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் அளிக்கும் அந்த நன்மையை நாம் வந்து பார்க்கும் பொழுது அடைய முடியும். உயிர்த்தெழுந்த கர்த்தரை நாம் வந்து பார்க்கும் பொழுது அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வருகையின் பயங்கரத்தை அவரிடத்தில் வரும்பொழுது அதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நாளுடைய செய்தி கேட்ட உங்களை தாமே தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள், ஜெபியுங்கள். இந்த ஊழியத்திற்காக எல்லா விதத்திலும் ஒத்தாசையாருங்கள். தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்கள் அனைவருக்காகவும் இந்த நாளிலே அடியேன் ஜெபிக்க போகிறேன். நாம் தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பரமபிதாவே, இந்த மகிமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய சந்ததிகளையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய வேலைகளிலும் அவள் கையிட்டு செய்யக்கூடிய சகல காரியத்திலும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தேவ சமாதானத்தை நீர் கொடுப்பீராக தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய கிருபை அவளை தாங்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளுடைய செய்தியின் மூலமாக உம்மிடத்தில் அவர்கள் கடந்து வரத்தக்கதாக, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இயேசுவின் இடத்திலே வரத்தக்கதாக, சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக அநேக ஜனங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக இயேசுவினுடைய போதனையை உணர்ந்து அவருடைய நோக்கத்தையும் அவருடைய சித்தத்தையும் உணர்ந்து இயேசுவின் இடத்திலே ஒவ்வொருவரும் கடந்து வரத்தக்கதாக இந்த நாடு செய்தியை நீர் ஆசீர்வதித்தலும். இந்த செய்தியை கேட்ட என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டானது என்று சொல்லி நான் இயேசுவை சந்திக்க இந்த செய்தி எனக்கு காரணமாய் இருந்தது என்று சொல்லத்தக்கதாக ஒரு ஆத்மாதாயம் இந்த செய்தியின் மூலமாய் உருவாகத்தக்கதாக நீர் கிருபை தாரும். இதோ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: போதகர் சி. பிரசாந்த் சாமுவேல், நீலகிரி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், மிஷன் ஹில்ஸ், TDK ரோட், குன்னூர், நீலகிரி மாவட்டம், தமிழ்நாடு. நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படி ஞாயிறு காலை 9 மணிக்கு பொது தொழுகையும், 11 மணிக்கு சிறுவர் வேத வகுப்பும், ஞாயிறு காலை 11:30க்கு சகோதரிகள் ஐக்கிய கூட்டமும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல் மருத்துவமனை ஊழியமும், வாலிபருக்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெறும். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.